தேவனுடைய நோக்கங்கள் நித்திய மதிப்புடையது. எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் அடைந்தும் இந்த வாலிபனுக்குள் இன்னும் ஒரு ஏக்கம். ஏன் இயேசுவை தேடி வந்தான்? அவன் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் இயேசுவை தேடினவர்கள் தேவையுள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் தான் இயேசுவை தேடினாங்க. அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரணும், வியாதிகளுக்கு குணமடையணும், அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறணும். இந்த மாதிரி காரியங்கள் நிமித்தம் பலர் இயேசுவை பின்பற்றி அவருடைய போதனைகளை கேட்டார்கள். ஆனால் இந்த வாலிபன் விசேஷமான ஒரு வாலிபன். ஏனென்றால் அவனுக்கு எல்லாம் இருந்தது. பணம் இருந்தது, புகழ் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனாலும் அவன் இயேசுவிடத்தில் வருகின்றான். ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்குள் தேவன் நித்தியத்தை வைத்தார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறார். அப்படின்னா இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நித்தியத்திற்காக ஒரு ஏக்கம் இருக்குங்க. அதனாலதான் மனிதன் கடவுளை தேடுகின்றான், முக்தியை தேடுகின்றான், கடவுளுடைய ரட்சிப்பை தேடுகின்றான். ஏன்? தேவன் நம்மை சிருஷ்டித்த பொழுது அந்த ஒரு இருதயத்துல ஒரு காலி இடத்தை வைத்தார். ஆண்டவர் சொன்னார், அங்கே நித்தியத்தை வைக்கிறேன். என்னுடைய நித்திய அந்த நோக்கங்களை கண்டுபிடிக்க மனிதனுக்குள் ஒரு ஏக்கம் உண்டாகணும் என்று தேவன் நம்மை சிருஷ்டித்த பொழுது அந்த ஒரு இருதயத்தில் ஒரு வெற்றுமையை வைத்தார். இந்த மனிதன் எல்லாவற்றையும் அடைந்தும் அவனுக்குள்ள ஒரு குறை இருந்தது. எல்லாவற்றையும் அவன் செய்தும் அவனுக்குள்ள ஒரு குறை இருந்தது. அதனால தான் இயேசு இடத்துல வரான். இயேசு இடத்துல கேட்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லாவற்றையும் நான் பின்பற்றிட்டேன், எல்லா கற்பனைகளும் நான் நிறைவேற்றிட்டேன், எல்லா விதத்திலும் என்னோட வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கு, ஆனாலும் எனக்கு நித்திய வாழ்வு எப்படி அடையணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். ஐயா, ஆமா, உங்களையும் பார்த்து இன்று காலையில சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க பல கனவுகள் வைத்திருக்கலாம். நான் இப்படி ஆகணும், அப்படி செய்யணும், நான் இவ்வளவாக சாதிக்கணும், நான் இப்படி ஒரு பணக்காரனாய் மாறணும், இப்படி ஒரு படிப்பை படித்து நான் ஒரு விஞ்ஞானியாய் மாறணும் என்று பல விதமான திட்டங்களும் நோக்கங்களும் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி எல்லாவற்றையும் அடைந்து முடித்த பின்பு நீங்கள் ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதனாய் மாறி ஒரு படிப்பு உயர்ந்த மனிதனாய் மாறின பின்பு நீங்கள் இதே போல இந்த வாலிபனை போலதான் இருப்பீர்கள். தேவனுடைய நோக்கத்தையும் நித்தியத்தின் உறுதியும் நம்முடைய இருதயத்தில் பெறாத பட்சத்தில் ஒரு வெற்றுமை இருக்கின்றது. இந்த மனிதனுக்குள் அதுதான், எனக்கு நித்திய வாழ்விற்கு வழியை காமிங்க.